subscribe, bell button press பண்ணி all-னு choose பண்ணுங்க. Hi friends, welcome to அம்மா சமையல் food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ருசியான நாசி கோரிங் தொம்யாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சட்டியில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிங்க. பொடிசா வெட்டின கலங்கால் 1 டேபிள் ஸ்பூன், 1 லெமன் கிராஸை பொடிசா வெட்டி சேர்த்துக்குங்க. இத கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. ஒரு வெங்காயத்தை பொடிசா வெட்டி சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை பாதி அளவு வேகிற வரைக்கும் வதக்கிக்கிங்க. பொடிசா வெட்டின 2 பல்லு பூண்டு, 5-6 ஊசி மிளகா. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாயிருச்சு. அடுத்தது வாங்க தாய் சில்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த நாசி கோரிங் தொம்யாம் செய்ய இந்த பேஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பேஸ்ட்டு தான் அந்த தொம்யாம் ஃப்ளேவரை கொடுக்கும். நீங்கள் இந்த பேஸ்ட்டை தாய்லாந்து ரெசிபி செய்யறதுக்கு பாவிக்கலாம். முக்கியமாக தொம்யாம் சூப் செய்ய பாவிக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். நான் இங்கே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த பேஸ்ட்டை ஆன்லைனில் இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கூட வாங்கிக்கலாம். தாய்லாந்து ரெசிபி செய்யறதுக்கு சுலபமாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடலாம். இந்த பேஸ்டோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் 3-4 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் சாஸ் சேர்த்துக்குங்க. இது கூடவே 2-3 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸை சேர்த்துக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் உள்ளதையும் பாவிக்கலாம். இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக லெமன் எடுத்து பிழிஞ்சு கூட விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீனி, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை நல்லா சுண்டுற அளவுக்கு வேக வச்சுக்குங்க. இங்க பாருங்க, நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்தது இதுல ஒரு பெரிய தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடிசா வெட்டி சேர்த்துக்குங்க. இது கூடவே சுத்தம் பண்ணி வச்ச ப்ரான்ஸை சேர்த்துக்குங்க. இப்ப இந்த ப்ரான்ஸை பாதி அளவுக்கு வேக வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் இதுல கணவாயை சேர்த்துக்கலாம். பொதுவா கணவாய் ப்ரான்ஸை விட சீக்கிரமா வெந்துடும். தேவையான அளவுக்கு கணவாயை சேர்த்துக்குங்க. நான் இங்க 2 சின்ன பீசஸை வெட்டி சேர்த்துக்கிறேன். ப்ரான்ஸும் கணவாயும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்ப வாங்க சோறை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சோறு சேர்த்துக்கிறேன். புதுசாக ஆக்கின சுட சோறுல பெரட்ட முடியாது, கொலன்னு ஆயிரும். நல்லா ஆறுன சோறு இல்லைன்னா பழைய சோறில் பெரட்டினாதான் நாசி கோரிங் நல்லா வரும். அடுத்தது வாங்க ஸ்லைஸாக வெட்டின சிகப்பு மிளகாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடிசா வெட்டின கொழுமிச்சை இலையும் சேர்த்துக்குங்க. இந்த இலை, லெமன் கிராஸ்,
கலங்கால்லாம் நல்ல ஒரு தொம்யம் மணத்தை கொடுக்கும் இந்த நாசி கோரிங்க்கு. குறைவான தீயில இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்ப நெருப்பை கூட வச்சு நல்லா பிரட்டி விடுங்க. நாசி கோரிங் நல்லா பிரட்டியாச்சு. இப்ப அடுப்பை அடைச்சிடலாம். கடைசியா கொஞ்சம் வெங்காயத்தால தூவி விட்டுக்குங்க. ருசியான நாசி கோரிங் தொம்யம் ரெடி ஆயிருச்சு. சில காரணத்தினால வீடியோவில் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த வேலையில் உங்கள் எல்லார்கிட்டையும் நன்றி சொல்லிக்கிறேன். மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.